அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் முத்தமிழ் வேந்தன். இந்த பதிவில் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையில் இருக்கிற காய்கறி பழ சந்தைக்கு ஆந்திராவிலேருந்து காய்கறிகளும் பழங்களும் வாழைத்தார்களும் லோடு வர்றதுங்கிறது ஒரு வழக்கமான நடவடிக்கை தான். அது மாதிரி இந்த அக்டோபர் 2ஆம் தேதி இரவு ஒரு லாரியில் வாழைத்தார்களை லோடு ஏற்றிட்டு ஆந்திராவிலேருந்து கிளம்பியிருக்கு அந்த லாரி. ஆனால் வழக்கமாக டிரைவர் கிளீனர் இது மாதிரி தான் 2 பேர் தான் வருவாங்க. ஆனால் அந்த லாரியில் அந்த டிரைவரும் அந்த டிரைவரோட அக்கா பொண்ணு, ஒரு 18 வயது நிரம்பிய பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அவங்க 2 பேரையும் ஏற்றிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க 2 பேரும் அண்ணாமலையாரை தரிசிக்கணும் திருவண்ணாமலையில் அப்படின்னு சொன்னதுனால லோடை இறக்கிட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போய் சாமி தரிசனம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் இந்த டிரைவர் அவங்க 2 பேரையும் ஏற்றிட்டு வந்திருக்கிறாரு. அந்த லாரி திருவண்ணாமலை எல்லைக்குள்ள புறவழி சாலையில் ஏந்தல்ங்கிற பகுதிக்கிட்ட ஒரு 11:30 மணிக்கு வந்திருக்கு. அப்போ தமிழக காவல்துறையை சேர்ந்த சுந்தர், சுரேஷ்ராஜ் அப்படிங்கிற 2 காவலர்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்ம தமிழக காவல்துறையில் இரவு ரோந்து பணியில் ஈடுபடுறதுங்கிறது ஒரு வழக்கமான நடவடிக்கை தான். இரவு ரோந்து பணியில் திருடர்களோ கொள்ளையர்களோ அல்லது ஒரு சமூக விரோதிகளோ மக்களை தாக்கிடக்கூடாது, அவங்களால மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இரவு ரோந்து பணி செய்வாங்க. அதுபோல் இந்த இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட அந்த 2 காவலர்களும் இந்த ஆந்திராலேருந்து வந்த லாரியை பார்த்த உடனே மறிச்சிருக்கிறாங்க. மறித்து லாரியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாதாரணமாகவே வெளி மாநிலங்கள்லேருந்து வர லாரிகளை மறித்து அது என்ன இருக்குது, யார் இருக்கா அப்படிங்கிறது விசாரிக்கிறது ஒரு வழக்கமான நடவடிக்கை தான். அதுபோல் தான் அவங்க அந்த லாரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டிரைவர் வாழைத்தார் இருக்குது சார்னு சொல்லி காமிச்சிருக்கிறாரு, பார்த்துருக்குறாங்க. அந்த லாரியோட முன்பகுதியில் அந்த கேபின் பகுதியில் வந்து பார்த்த உடனே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தோன்னே யார் அது 2 பேருன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த டிரைவர் சொல்லியிருக்கிறாரு, சார் என்னோட அக்காவும் அக்கா பொண்ணும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போல் லோடை இறக்கி முடிச்சுட்டு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி கேட்டாங்க சார், அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவங்க மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரில, இவங்க தான் காவலருங்கிறதே மறந்துட்டு சாதாரண ஒரு நடவடிக்கைக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, கீழே இறக்கு கீழே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மிரட்டல் தோணியில் பேசுவோம். அவர் கீழே இறங்க சொல்லியிருக்கிறாரு, கீழே இறங்கியிருக்கிறாங்க. அந்த கீழே இறங்கின 2 பேரில் அந்த அக்கா பொண்ணை பார்த்துட்டு இந்த சுந்தருங்கிற ஒரு காவலர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, இவங்களை கூட்டிகிட்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சார் அப்படி விசாரிக்கிற மாதிரி இருந்தால் நாங்களும் வரோம் சார், வந்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீ இங்கே இரு, அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் எவ்வளவோ தடுத்து பார்த்துருக்குறாங்க, அந்த டிரைவரும் எவ்வளோ பேசியிருக்கிறாரு. அந்த கூட இருந்த சுரேஷ்ராஜுங்கிற அந்த காவலர் வந்து அவங்க 2 பேரும் மிரட்டி சத்தமிடாமல் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அப்போ இந்த சுந்தருங்கிறவர் அந்த 18 வயது நிரம்பிய அந்த பெண்ணை தன்னுடைய புல்லட் வாகனத்தில் வச்சு அந்த ஏந்தல்ங்கிற பகுதியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த 2 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிகிட்டு வந்த இடத்துல ஒரு சுடுகாடு இருந்திருக்கு. இரவு நேரத்தில் ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாடு எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அடர்ந்த சுடுகாடு இரவு நேரமாக இருந்திருக்கு. அந்த இடத்துல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த சுடுகாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தான் மக்களை காக்கிறதுக்காக தான் இந்த உடை போட்டிருக்கிறோம், தான் ஒரு காவலர், இரவு நேரத்தில் வரக்கூடிய மக்களுக்கு தன்னால் பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு அக்யூஸ்டு போல் சமூக விரோதிகள்கிட்டேருந்து மக்களை காக்க வேண்டிய காவல்துறையை அந்த இடத்துல சமூக விரோதி போல் செயல்பட்டிருக்கிறார். அந்த சுந்தருங்கிறவர் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதோடு இல்லாமல் இங்கே லாரிக்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்த சுரேஷ்ராஜுங்கிற காவலருக்கும் ஃபோன் பண்ணி அவரையும் வர சொல்லி 2 பேரும் அந்த பொண்ணை மாறி மாறி சீரழிச்சிருக்கிறாங்க. அந்த சீரழிச்சதோட அந்த பொண்ணு வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்குது, ஒரு சின்ன பொண்ணாக இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் அந்த லாரிகிட்ட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அந்த சுடுகாட்டு பகுதியிலே விட்டுட்டு 2 பேரும் மாறி மாறி தன்னோட காம இச்சையை தீர்த்துக்கிட்டு அந்த சுடுகாட்டு பகுதியிலே அந்த பொண்ணை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பெண்ணு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் ஒரு 18 வயசு பொண்ணு திடீர்னு சுடுகாட்டு பக்கம் யாரோ ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு கவலையாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு விடிகாலை ஒரு 4:30 மணி போல் நம்ம இன்னமும் இந்த கிராமங்களில் பாலை கறந்து கொண்டு போய் கறவை பால் கொடுப்பாங்க, வீட்டுக்கு வீடு பால் கொடுப்பாங்க. அதுபோல் ஒரு பால் வியாபாரி ஒருத்தவங்க அந்த பக்கம் அந்த இடுகாட்டு பகுதி பக்கம் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு யாருமா என்ன ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் தமிழ், அந்த ஆந்திரா பகுதி ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், தமிழக ஆந்திரா ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு தெலுங்கு தெரியும். அப்படி அவங்க பேசினதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த பெண்ணை வந்து அந்த ஏந்தல் பகுதியில் நின்றுக்கிட்டு இருந்த லாரிக்கிட்ட இந்த பால் வியாபாரி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க.
கூட்டிகிட்டு போனோன்னா அந்த பெண்ணு வந்து தன்னோட தாயாரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கும். மக்கள், அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு என்ன நடந்தது ஏதுன்னு கேட்டுட்டு 108 108 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அதை வர சொல்லி இந்த பொண்ணை ஏற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்படி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த உடனே வழக்கமாக அந்த டாக்டருங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உடனே போலீஸ்க்கு தான் தகவல் கொடுப்பாங்க. அதுபோல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த புகாரை டாக்டர்ஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலேருந்து வந்து அந்த பொண்ணை விசாரிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு நடந்த விஷயங்களை சொல்லிடுச்சு. இது போல் 2 காவலர்கள் இருந்தாங்க, என்னை விசாரிக்கிறேன்னு சொல்லி இது போல் அந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சுடுகாட்டு பகுதியில் கூட்டிகிட்டு வந்து என்னை மாறி மாறி கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த தகவலை சொல்லியிருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அனைத்து மகளிர் காவலராக இருக்கட்டும், எந்த காவலர்களாக இருந்தாலுமே உடனே தன்னுடைய சீனியருக்கு அந்த தகவலை சொல்லுவாங்க. அப்படி தன்னுடைய உயர் அதிகாரியான டிஎஸ்பி சுதாகர் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தகவலை அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நிகழ்விடத்திற்கே, அதாவது அந்த மருத்துவமனைக்கே டிஎஸ்பி சுதாகர் அவங்க வந்துட்டாங்க. வந்து அந்த பொண்ணுகிட்ட நேரடியாகவே விசாரிச்சிருக்காங்க, என்னம்மா நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது இந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அடையாளங்களையும் சொல்லியிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மக்களை காக்க வேண்டிய போலீஸே இப்படி பண்ணிருச்சே அப்படிங்கிறத விட, அவங்க போலீஸ்க்கு இவங்களெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல, எப்படி இவங்கெல்லாம் காவலர்களாக வந்தாங்கன்னே தெரில. ஏன்னா நம்ம ஸ்டேஷனில் இன்றைக்கி இரவு பணி பார்க்க போகிறது 2 பேர் போகிறாங்கன்னா 2 பேர் தான் பேர் எழுதி கையெழுத்து போட்டு வருவாங்க. அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அப்படியே தெரியலனாலும் மற்ற டிஎஸ்பியோ எஸ்பியோ விசாரிச்சாங்கன்னா இவங்க தான் போனாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இதையெல்லாம் தெரியாமல் அவங்க என்ன நினச்சி இதை செஞ்சாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு டிஎஸ்பி சுதாகர் அவங்கள்ட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. அவங்க ரொம்ப கனிவோடு கேட்டுட்டு அதை ஒரு ரகசியமாக அந்த பெண்ணை வச்சு விசாரித்து அந்த இரவு பணி பார்த்தது யார் அப்படின்னு கேட்கும்போது சுரேஷ்ராஜன் இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னா, புல்லட்டில் வந்தார் அப்படிங்கிற அந்த பொண்ணு சொன்ன அடையாளங்களை வச்சு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரித்து உடனே அவங்க 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு வேலூர் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த வேலூர் சிறையில் அடைச்ச உடனே அது அதோட முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் தான் அந்த இந்த போல கீழ்த்தரமான நடந்தக்கூடிய காவலர்கள் மத்தியில் இது போல ஒரு நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்த்துற விதமாக கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 311 படி அந்த 2 பேரையும் பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் சாதாரணமாக அரசு ஊழியர்களோ காவலர்களோ இல்லை ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கவங்களோ வேறு எந்த அரசு அலுவலகத்தில் இருக்கிறவங்களும் தவறு செஞ்சால் அவங்கள சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி அவங்கள பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பணி நீக்கம் செஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான், நம்ம கேள்விப்பட்டதில் ரொம்ப குறைவு தான். அப்படி அந்த டிஎஸ்பி அவங்க 2 பேரையும் பணி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட 2 காவலர்களும் இன்றைக்கி வேலூர் சிறையில் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்திலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, ரவுடி பயலுங்களுக்கு தான் பயம் இல்லை, கொலகார பயலுங்களுக்கு தான் பயம் இல்லை, தண்ணியை போட்டுவிட்டு எங்கே பார்த்தாலும் அக்கப்போர் பண்ணுறான், வம்பளுக்குறான், அராஜகம் பண்ணுறான் அப்படின்னா, இந்த காவலர்களுக்கும் பயம் எப்படி இல்லாமல் போணுச்சு? தான் வந்து ஒரு சீருடை அணிந்த காவலர், தனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, இதை எல்லாத்தையும் உறுதிமொழியாக ஏற்று தானே அவங்க அந்த உடையே போடுறாங்க. எப்படி இவங்க மாறினாங்க அப்படின்னாக்க, கண்டிப்பாக இந்த நடந்த துயர சம்பவம் வந்து ஒரு மனசை ரொம்ப வருத்தப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய சம்பவம்னாலும், கண்டிப்பாக இது போல் இவங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னா, தண்டனை குறைவாக இருக்குது. தண்டனை அதிகமாக இருந்தால் தான் அதை பார்த்து பயப்படுவாங்க. இப்போ ரவுடி பைய பொறுக்கி பைய சமூக விரோதி ஏன் பயப்பட மாட்டான் அப்படின்னாக்கா, போலீஸ் பிடிப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு சார் தான் பண்ணான்னு சொல்லிட்டு சரி சார் பார்த்து வாங்கிக்கோங்க சார்னு சொல்லி அவங்களோட காவல்துறை எப்போ உறவாக இருக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு பயம் போயிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், இப்போ போலீஸ் வந்து என்னால் பிடிக்க முடியலங்க, அப்போ நாங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் தகவல் சரியாக பிடிச்சிட்டோம், இல்லை அவங்கள கொண்டு போய் காட்டணுங்கிற கட்டாயம் வந்துச்சுனாக்கா அவங்க இது போல் ரவுடி பயலுங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. இது போல் இங்கே இருக்கிறான்டா அவன், இவன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான், அவனை கொண்டாந்து ஒப்படடாங்கிறாங்க. அந்த ரவுடி போய் தான் கொண்டாந்து போலீஸில் ஒப்படைக்கிறான். போய் சரண்டர் ஆகிக்கிடா, அடுத்ததில் பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு அவங்க மியூச்சுவலாக ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் போலீஸை பார்த்தா இந்த ரவுடி பயலுங்களுக்கு பயம் இல்லை. போலீஸுக்கு ஏன் பயம் இல்லை அப்படின்னாக்க, இந்த அரசாங்கத்தை பார்த்து அவங்களுக்கு பயம் இல்லை. இது போல செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளையும் காவல்துறையும் இந்த அரசாங்கம்